ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தெரிஞ்ச ஒருத்தவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மாடலிங்ல ஒரு மாடலா ஓகே, இருக்காங்க. ஓகே. அவங்க கிட்ட சொன்னா, இந்த ரேம்ப் வாக்லலாம் நடக்கிறதுக்கு, ஃபேஷன் ஷோஸ்லலாம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பையன் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. அவன் வந்து ஏஜென்சி அந்த மாரி கூட எதுவும் வச்சில்ல. ஜஸ்ட் அவன் கூட ஒரு மாடல். பட் அவன் என்ன நெனச்சுட்டான்னா, நான் ஊர்ல இருந்து வந்த பொண்ணு. மாடலிங் பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு, வாட்ஸ்அப்ல வந்துட்டு நெறைய ஒரு மாதிரி பொண்ணுங்க ஐ மீன் ஃபோட்டோஸ் எல்லாம் சரியில்ல. ஒரு மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. "யூ ஹேவ் டூ சென்ட் யுவர் ஃபோட்டோஸ் லைக் திஸ்" அப்படின்னு சொன்னான். எதுக்குன்னு நான் கேட்டேன். நான் ரேம்ப் வாக்ல நடக்கிறதுக்கு தானே கேட்டேன். அது கூட எனக்கு இமிடியேட்டா ஒரு ஷோஸ் அந்த மாரிலாம் எனக்கு கேட்கல. ஜஸ்ட் ஐ வாண்ட் டூ லேர்ன் சம்திங் அபௌட் இட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இந்த மாரிலாம் அனுப்பணும். இல்லன்னா நீ வந்து வாக் பண்ணணும்னு சொன்னேன்ல. அப்போ உனக்கு ஒரு ஃபார்ம் எல்லாம் நான் ஃபில் பண்ண ஏதோ ஏதோ ஒளறுனான். அப்ப எனக்கு அது புரியல. ஓகே. இப்போ நான் வந்து மாடலிங் ஏஜென்சிக்குள்ள ஐ மீன் மாடலிங்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, ப்ராப்பரா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா, அவன் என்ன சொன்னான்னு இப்ப கூட எனக்கு புரியல. அது ஒரு லாஜிக்கே இல்லாம ஏதோ ஒண்ணு ஒளறியிருக்கான். அத கேட்டு நான் பயந்துருக்கேன்.